Hi and hello, welcome back to WTS Academy for NEET and JEE Coimbatore, and this is your Prem Kiran. And நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது கிளாஸ் 10 இனி போயிட்டே இருக்குப்பா. எனக்கு தெரிஞ்சு இனி ஒரு ரெண்டு பார்ட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கிளாஸ் 10 சயின்ஸ் ஃபிசிக்ஸ் லைட் பார்த்துட்டு இருக்கோம். ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மெட்ரிகுலேஷன் புக்கில் எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே A to Z என்னென்னலாம் வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டுக்கு வேணுமோ அதை தாண்டியும் நிறையது நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். So which will be really helpful for the students those who are planning for competitive exams like NEET and JEE படிக்கிறவங்களுக்கு. ஸோ ஆல்ரெடி போன பார்ட் 11ல் வந்து பார்த்துட்டோம்னா இமேஜ் ஃபார்மேஷன் பை அ கான்வெக்ஸ் லென்ஸ் நான் சொல்லியிருந்தேன். கான்கேவ் லென்ஸ்க்கு இமேஜ் ஃபார்மேஷன் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லைப்பா, ஜஸ்ட் ஒரு 2 கண்டிஷன் அவ்வளோதான், மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ அதை தான் இங்கே நான் சொல்ல போகிறேன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல பேராமார்க் போடுற பாருங்க, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்துட்டோம்னா இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா எனக்கு இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும், ரிஃப்ராக்ஷன் நடந்ததுக்கப்புறம் சேம் சைட்லேயே ஆப்ஜெக்ட் எங்கே வச்சனோ அதே சைட்லேயே தான் எனக்கு இமேஜ் விழுகும். பட் ஆனால் ஹைலி டிமினிஷ்ட். இங்கே பாருங்க, வர்ச்சுவல் இரக்ட் அண்ட் ஹைலி டிமினிஷ்ட். ஓகேவா? அடுத்தது சப்போஸ் இப்போ ஆப்ஜெக்டை வந்து பார்த்துட்டோம்னா நான் ஃபோக்கஸில் நான் வச்சேன் அப்படின்னா ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் எனக்கு இமேஜ் வந்து பார்த்துட்டோம்னா இட் இஸ் ஃபார்ம்டு பிட்வீன் எஃப் அண்ட் ஓ. சரியா? எஃப் அண்ட் ஓ. ஸோ அப்போ இங்கேயும் வந்து பார்த்துட்டோம்னா இட் இஸ் டிமினிஷ்ட், ஓரளவுக்கு டிமினிஷ்ட். ஓகேவா? ஸோ இமேஜ் எங்கே விழுந்திருக்கு, பிட்வீன் எஃப் அண்ட் ஓ. இது வர்ச்சுவல் அண்ட் டைரக்ட். ஸோ கான்வெக்ஸ் மிரர் ஆர் கான்வெக்ஸ் லென்ஸ் ஆல்வேஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் வர்ச்சுவல் இமேஜ். ஓகேவா? அது நல்லா தெரிஞ்சுக்காங்க, வர்ச்சுவல் அண்ட் டைரக்ட். அண்ட் சைஸ் வந்து பார்த்துட்டோம்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. இதில் பெருசாக எந்த இதுவும் கிடையாதுப்பா. ஓகேவா? வேணா 2-3 கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா சிமுலேஷனில் நான் காமிச்சிடுறேன், சிமுலேஷனை பார்த்துடலாம். எஸ், இது அதே மாதிரி தான்ப்பா. இங்கே பாருங்கள், ஒரு ஆப்ஜெக்டை இன்ஃபினிட்டியில் நான் வைக்கிறேன். பேரலல் பீம் ஆஃப் ரேஸ் லென்ஸில் பட்டதுக்கப்புறம் தே ஆர் டைவர்ஜ்டு. ஸோ ஏரோ மார்க் போட்டிருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ இவங்களோட செட்டிங்கில் எவ்வளோ தான்ப்பா இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ டைவர்ஜ். அப்போ இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும், தே அப்பியர்ஸ் டு மீட். பாருங்க, தே அப்பியர்ஸ் டு மீட் அட் அ பாயிண்ட் அட் ஃபோக்கஸ். ஓகேவா? ஹைலி டிமினிஷ்ட். இப்போ அதே இது வந்து பார்த்துட்டோம்னா கொஞ்சம் இங்கே நான் தள்ளி வச்சேன் அப்படின்னா இங்கே பாருங்க, இமேஜ் வந்து பார்த்துட்டோம்னா இங்கே வைக்க அது பாரு. ஆனால் எல்லா பக்கம் இமேஜ் எங்கே தான் விழுகுது, எல்லாமே வந்து பார்த்தோம்னா சேம் சைடு லெஃப்ட் சைட்லேயே தான் எனக்கு விழுகுது. ஸோ F2ல் நான் வச்சேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு இமேஜ் வந்து பார்த்துட்டோம்னா இங்கே இதாகும். இங்கே வச்சேன் அப்படின்னா இங்கே பாருங்க, இமேஜ் அந்த பொசிஷன் உங்களுக்கு மாறிட்டே இருக்கு, நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஓகே, அவ்வளோதான். ஸோ இதில் பெருசாக ஒன்றும் கிடையாதுப்பா. இது அதிகமாக கேட்கறதும் இல்லை. இது ஜஸ்ட் என்ன டைப் ஆஃப் இமேஜ் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க, வர்ச்சுவல் இரக்ட், அவ்வளோதான். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இந்த சிமுலேஷன் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால தான் நான் டக்குன்னு நான் முடிக்கிறேன். நான் சரி, என்னடா அண்ணா வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாதீங்க. மேக்னிஃபிகேஷன் பாருங்கள், கீழே காமிக்கிறானுங்க. மேக்னிஃபிகேஷன் வந்து பார்த்துட்டோம்னா குறைஞ்சிட்டே வருது, 0.5x. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். சாரி, இது பின்னாடி தள்ள மேக்னிஃபிகேஷன் குறையும், முன்னாடி வர சைஸ் எனக்கு பெருசாகும். ஓகேவா? இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 0.5 பெருசாக இருக்குது. இன்னும் இங்கே நான் பக்கத்தில் வைக்கிறப்ப எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 0.6 பெருசாக இருக்குது. அப்போது ஆப்ஜெக்டை பக்கத்தில் கொண்டு வர வர்ச்சுவல் இமேஜோட சைஸ் பெருசாகுது. மேக்னிஃபிகேஷன் இன்க்ரீசஸ். ஓகேவா? ஃபைன். ஸோ உங்களுக்கு இப்போ வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த டைம் ஸ்டாம்பை மென்ஷன் பண்ணி இந்த மினிட்ல எனக்கு டவுட் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு நான் பார்க்குறேன். ஃபைன், ஓகேப்பா. அப்படியே அடுத்தடுத்த டாபிக்குள்ளே நான் போக ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேப்பா. ஸோ இது பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம இப்போது லென்ஸ் ஃபார்முலா பார்த்துடலாம். லென்ஸ் ஃபார்முலா என்னது, 1 டிவைடட் பை ஃபோக்கல் லென்த். லென்ஸ் கான்கேவோ கான்வெக்ஸோ ரெண்டுக்கும் ஒரே ஃபார்முலா தான். மிரருக்குன்னு ஒரு ஃபார்முலா, 2 மிரருக்கும் சேர்த்தே ஒரு ஃபார்முலா தான். அதே மாதிரி 2 லென்ஸுக்கும் சேர்த்து ஒரு ஃபார்முலா தான். ஸோ லென்ஸ் ஃபார்முலா வந்து பார்த்துட்டிங்கன்னா 1/v மைனஸ் 1/u. இங்கே எடுத்துருக்கிறது போடாதீங்க, இது வந்து பார்த்துட்டோம்னா சும்மா கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு இப்படி இருக்குது, இது வேண்டாம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாமா. ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா யூப்பா, யூன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் அடுத்தது இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம வீன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நம்ம இதில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், ப்ளஸ். ஓகேவா? ஸோ த லென்ஸ் ஈக்குவேஷன் இஸ் கிவன் பை 1/f. 1/fங்கிறது ஃபோக்கல் லென்த். ஓகேவா? ஸோ 1/f இஸ் ஈக்குவல் டு 1/v ப்ளஸ் 1/u. விங்கிறது என்னது, இமேஜ் டிஸ்டன்ஸ். ஓகேவா? எங்கிருந்து இது வரைக்கும், ஆப்டிக்கல் சென்டர்லேருந்து இது வரைக்கும், ஃப்ரம் ஆப்டிக்கல் சென்டர்லேருந்து எடுக்கணும். முன்னாடி இருந்து எடுத்துடாதீங்க. இது வந்து பார்த்து யூங்கிறது எப்போவுமே ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். ஸோ நீங்கள் அதை வச்சு போட்டு பழங்க, அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே இது வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த பிளைன் ஆகும். இது வந்து பார்த்துட்டோம்னா வி, திஸ் இஸ் யூ. ஓகேவா? அவ்வளோதான்.
சரி, மேக்னிஃபிகேஷனோட ஃபார்முலா என்னன்னா ரெண்டு விதமா மேக்னிஃபிகேஷன் சொல்லலாம்ப்பா. நார்மலா மேக்னிஃபிகேஷன் இஸ் given by ரேஷியோ ஆஃப் இமேஜோட ஹைட்டையும் ஆப்ஜெக்டோட ஹைட்டை வச்சு மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லாட்டி இமேஜோட டிஸ்டன்ஸையும் ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸையும் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ இமேஜ் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். ஸோ மேக்னிஃபிகேஷன் இஸ் நத்திங் பட் இமேஜ் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஆர் ஹைட் ஆஃப் த இமேஜ் டிவைடட் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ இப்படி போட்டாலே உங்களுக்கு போதும். இதில் சைன் கன்வென்ஷன்லாம் கூட இருக்கு. அந்த சைன் கன்வென்ஷனும் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்துட்டோம்னா வேறு ஏதாச்சும் இருக்கா? ஸோ எனக்கு தெரிஞ்ச எவ்ரி திங் இஸ் ஓவர் ஐ திங்க். ஸோ மேக்னிஃபிகேஷன் இந்த கண்டிஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்காங்க. ஸோ மேக்னிஃபிகேஷனோட ஃபார்முலா என்ன? v டிவைடட் பை u. ஓகேவா? அப்படி இல்லாட்டி வந்து பார்த்துட்டோம்னா ஹைட் ஆஃப் த இமேஜ் டிவைடட் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கலாம். சைன் கன்வென்ஷன் பாருங்க. இப்போ மேக்னிஃபிகேஷன் வந்து கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா இமேஜ் இஸ் மேக்னிஃபைடு. அதாவது என்னன்னா ஒரிஜினல் சைஸை விட பெருசாகுதுன்னு அர்த்தம். இஃப் த மேக்னிஃபிகேஷனோட ஆன்சர் 1 இருந்துச்சுன்னா இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் 1 கிடைச்சிச்சு அப்படின்னா அது என்ன அர்த்தம்? இமேஜில் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லைன்னு அர்த்தம். இஃப் மேக்னிஃபிகேஷன் இஸ் லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா இமேஜோட சைஸ் குறைஞ்சிட்டு வருதுன்னு அர்த்தம். புரிஞ்சா? இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறத வச்சு நான் சொல்றப்பா கிரேட்டர் தென் 1 அப்படின்னா இமேஜ் இஸ் பீயிங் மேக்னிஃபைடு. ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் சைஸை விட இமேஜோட சைஸ் பெருசா இருக்கு. ஓகேவா? ஈக்குவல் டு 1னா இமேஜோட சைஸும் ஆப்ஜெக்டோட சைஸும் ஈக்குவல். அண்ட் அதே லெஸ் தென் 1 அப்படின்னா இமேஜோட ஆப்ஜெக்டோட சைஸை விட இமேஜோட சைஸ் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு அர்த்தம். ஓகேவா? இது கண்டிஷன், ஜஸ்ட் அ கண்டிஷன், அவ்வளவுதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்னிஃபிகேஷனில் மற்றபடி பெருசாலாம் இதில் வேறு எதுவும் கிடையாது. ஸோ எப்போ போல் நம்ம என்ன பண்ணியாச்சு, இந்த இடத்துல லென்ஸ் ஃபார்முலா இது வந்து பார்த்துட்டிங்கன்னா லென்ஸ் ஃபார்முலா. ஓகேவா? மற்றபடி ஏதாச்சும் டவுட் இருக்கா? இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூசஸ் அதை பார்த்துட்டோம் அப்படின்னா முடிஞ்ச அவ்வளோதான். See, this will be really helpful for you guys. இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. இது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, மேக்னிஃபிகேஷன் கொடுத்தாச்சு. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல மேக்னிஃபிகேஷன் வந்து கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா இமேஜ் வந்து பெருசாகுது. ஈக்குவல் டு 1னா ஆப்ஜெக்டோட இதுவும் இமேஜோடதும் 1 இருக்கு, ஈக்குவல் சைஸில் தான் இருக்குது. லெஸ் தென்னா சின்னதாக இருக்குன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இந்த இது நல்லா கவனிச்சுக்காங்க. ஆப்ஜெக்ட் ஹைட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ்ப்பா. ஆப்ஜெக்ட் ஹைட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். நம்ம ஆப்ஜெக்ட் ஹைட்டை நம்ம இப்படி ஓன்னு வச்சுக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஐன்னு வச்சுக்கலாம். மேலே அந்த 1 அதெல்லாம் வேண்டாம், ஏன்னா இதுதான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஹைட் ஆஃப் த இமேஜ் டிவைடட் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்ஜெக்டோட ஹைட் வந்து பார்த்துட்டோம்னா இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஓகேவா? இமேஜோட ஹைட் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். யோசிச்சு பாருங்களேன். கான்வெக்ஸில் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இமேஜ் வந்து எனக்கு தலைகீழாக விழுகும். ஸோ அப்போ வந்து பார்த்துட்டோம்னா எப்போ இது வந்து பார்த்துட்டோம்னா இட் இஸ் ஃபார் கான்வெக்ஸ் லென்ஸுக்கு இமேஜோட இது ஹைட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம நெகட்டிவ்ல நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? அண்ட் அதுவே கான்கேவ் லென்ஸில் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு பாசிட்டிவ்ல கிடைக்கும் கான்கேவ் லென்ஸுக்கு. ஏன்னா கான்கேவ் லென்ஸ் இப்போ இப்படி இருக்குமா, சும்மா இந்த இடத்துல நான் போட்டு காமிக்கிறேன். இமேஜ் இங்கே வைக்கிறப்ப அந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டு பார்க்குறப்ப எனக்கு இந்த மாதிரி விழுகுது, எனக்கு ஆப்போசிட்டில் இப்படி விழுகுன்னு நம்ம போடுறோம். ஓகேவா? இது ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஜெக்ட், இது வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இமேஜ். ஆனால் கான்கேவ்ல வந்து பார்த்துட்டோம்னா ஆப்ஜெக்ட் எந்த பக்கம் வைக்கிறனோ அந்த பக்கமே தான் இமேஜும் விழுந்துச்சு. கரெக்டாக? இப்போ இந்த இடத்துல கேண்டில் வச்சோன்னா எனக்கு இமேஜும் இங்கேயே தான் விழுந்துச்சு. இது ஆப்ஜெக்ட், இது இமேஜ். ஸோ அதனால தான் சொல்கிறாங்க, ஏன்னா இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ். கரெக்டாக? இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா நெகட்டிவ், இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா பாசிட்டிவ். ஸோ அப்படி பார்க்குறப்போ எனக்கு பாருங்க, இந்த கண்டிஷன் வச்சு நீங்க இந்த இடத்துல சொல்லுங்க. அப்ப என்ன ஆகும்? ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆப்டிகல் சென்டர். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ்னா என்ன? இந்த பக்கம் லெஃப்ட் சைடுல இருக்கா? ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். அது எல்லாத்துக்குமே தான். பாருங்க, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ் ஃபார் whom? ஃபார் போத் லென்சஸ். ரெண்டு லென்ஸுக்குமே வந்து பார்த்துட்டோம்னா ஆப்ஜெக்ட் எப்பவுமே லெஃப்ட் சைடில் தான் வைப்பாங்க. அடுத்தது இமேஜ் பாருங்களேன், இமேஜ் மாறும். கான்வெக்ஸுக்கு இமேஜ் எங்க விழுகுது? ரைட் சைடில் விழுகுது. அதனால இது வந்து பார்த்துட்டோம்னா கான்வெக்ஸுக்கு, இது வந்து கான்வெக்ஸ் லென்ஸுக்கு. பாருங்க, அதே வந்து கான்கேவ் லென்ஸுக்கு இமேஜ் எந்த பக்கம் விழுகுது பாருங்க. இமேஜ் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இந்த பக்கம் விழுகுது, லெஃப்ட் சைடில் விழுகுது. கரெக்டாக? இதான் இமேஜ். ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா கான்கேவ் லென்ஸ். ஓகேவா? ஃபைன். அடுத்தது ஃபோக்கல் லென்த் பார்த்துடலாம். ஃபோக்கல் லென்த் நம்மளுக்கு இங்கே என்ன கொடுக்குறானுங்க? ஒரு லென்ஸுக்கு ஒரு ஃபோக்கல் லென்த் இருக்குமா? ஸோ இங்கே ஃபோக்கல் லென்த் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இது ரொம்ப சிம்பிள்ப்பா. எனக்கு இமேஜ் எந்த பக்கம் விழுகுதோ அதை வச்சு ஃபோக்கல் லென்த் நம்ம முடிவு பண்ணுவோம். கான்வெக்ஸ் லென்ஸுக்கு இமேஜ் எந்த பக்கம் விழுகுது? ரைட் சைடில் விழுகுது. அதனால கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் பாயிண்ட் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். கான்கேவுக்கு வந்து இமேஜ் எந்த பக்கம் விழுகுது? லெஃப்ட் சைடு. அதாவது ஆப்ஜெக்ட் வச்சிருக்கிற சைடே தான் இமேஜும் விழுகுது. ஸோ இது இந்த பக்கமே தான் விழுகுது. பாருங்க, இது பாசிட்டிவ்ல விழுந்தனால எனக்கு கான்வெக்ஸ் லென்ஸுக்கு ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவ். இங்கே விழுகிறதுனால எனக்கு இது நெகட்டிவ். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சின்ன டேப்ல மொத்த டேப்லேஷன் ஒன்று நான் போட போறப்பா, மொத்த லெசனுக்கும் சேர்த்து ஃபுல்லா முடிச்சதுக்கப்புறம். ஸோ அதனால இப்போதைக்கு இந்த இதோட மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வச்சுக்காங்க. ஓகேவா? சைன் கன்வென்ஷன் இது வரைக்கும் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கா?
ஓகே தானே? ஃபைன் கைஸ். ஓகே, ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ் பார்த்தாலே தெரியும். ஓகேவா? ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா தே ஆர் பல்ஜ்டு அவுட்வர்ட். சரியா? தே ஆர் கர்வ்டு அவுட்வர்ட். ஸோ தே ஆர் கர்வ்டு இன்வர்ட். அடுத்தது இது வந்து லைட்டை கான்வர்ஜ் பண்ணும். லைட்டை வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இப்படி வர்ற லைட்டை எனக்கு இப்படி கான்வர்ஜ் பண்ணி கொடுக்கும். இது வந்து பார்த்துட்டோம்னா ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் இது வந்து டைவர்ஜ் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா டைவர்ஜஸ். இந்த பாயிண்ட்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்காங்கப்பா. அடுத்தது இது வந்து நடுவில் திக்காக இருக்கும், இது நடுவில் தின்னாக இருக்கும், இது பிரச்சனை இல்லை. அடுத்தது ஃபோக்கல் லென்த் பாருங்க. ஃபோக்கல் லென்த் வந்து பார்த்துட்டோம்னா இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். இங்கே ஃபோக்கல் லென்த் வந்து பார்த்துட்டோம்னா இட் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் இமேஜ் நேச்சர் எப்படி இருக்கும்? நேச்சர் ஆஃப் த இமேஜ். ஓகேவா? நேச்சர் ஆஃப் இமேஜ். ஸோ நேச்சர் ஆஃப் இமேஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரியல் இன்வெர்டட். ரியல் இன்வெர்டட். ஓகே, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா வர்ச்சுவல் அண்ட் டைரக்ட் டிம்னிஷ்ட். முடிஞ்ச அளவுக்கு எப்போவுமே இது சின்னதாகவே தான் இருக்கும். ஆப்ஜெக்ட் சைஸை விட பெருசாகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஓகேவா? இந்த கண்டிஷன் வேணால் பார்த்துக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான மேபி ஒலிம்பியாட் அந்த மாதிரி இதுல எல்லாம் கேட்கலாம். இமேஜ் சைஸ் can never be greater than ஆப்ஜெக்ட் சைஸ். சான்ஸே இல்லை. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து பெருசாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. கண்டிஷன் ஆப்ஜெக்டை விட இமேஜோட சைஸ் பெருசாகவும் இங்கே விழுகும். அடுத்தது அப்பியர்ஸ் க்ளோசர் அண்ட் லார்ஜ். அதை இங்கே பார்த்தாச்சு பார்த்தீங்களா? க்ளோசர் அண்ட் லார்ஜர். இது வந்து பார்த்துட்டோம்னா ஸ்மாலர். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ஹைப்பர் மெட்ரோஃபியாவுக்கு வந்து பார்த்துட்டோம்னா, அதாவது கண்ணில் வரக்கூடிய அந்த டிஃபெக்ட் ஞாபகம் இருக்கா? போன வீடியோ தான் சொல்லியிருப்பேன். ஹைப்பர் மெட்ரோஃபியாவுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது மயோஃபியாவுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஹைப்பர் மெட்ரோஃபியானா என்ன? தூரத்தில் இருக்கிறது நல்லா தெரியும், பக்கத்தில் இருக்கிறது தெரியாது. புக்கு படிக்கிறப்பெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு கான்வெக்ஸ் லென்ஸ், அதான் மேக்னிஃபையிங் கிளாஸ், அந்த பூத கண்ணாடின்னு சொல்லுவாங்கல்ல அது. மயோஃபியா அப்படிங்கிறது என்னன்னா நம்ம போட்டிருக்கிற கண்ணாடி. இப்போ நம்ம ஏஜில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறப்ப யாரெல்லாம் கண்ணாடி போட்டிருக்கீங்க, இல்லை உங்கள் கிளாஸ்மேட்ஸில் யாராச்சும் கண்ணாடி போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு மோஸ்ட்லி இருக்கிறது மயோஃபியா. என்னன்னா பக்கத்தில் இருக்கிறதும் நல்லா தெரியும், கண்ணாடி கழட்டிட்டு புக்கெல்லாம் நல்லா பார்த்துருவாங்க, போர்டில் எழுதி இருக்கிறது தெரியாது, தூரத்தில் வரக்கூடிய பஸ் வர்றது தெரியாது, பிளர்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து மயோஃபியா யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்காப்பா? ஓகே தானே? ஸோ இது வேணா இன்னொரு பாயிண்ட் வேணா பார்த்துக்காங்க. கான்கேவ் லென்ஸில் இமேஜ் வந்து பார்த்துட்டோம்னா ஃபார்ம்ட் ஆன் த இமேஜ். கான்வெக்ஸ் லென்ஸில் இமேஜ் ஃபார்ம்ட் ஆன் ரைட் சைடு. ரைட் சைடில் தான் எனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இமேஜ் ஃபார்ம்ஸ் ஆன் த லெஃப்ட் சைடு. அதே சைடு ஆப்ஜெக்ட் வைக்கிற சைட்லேயே தான் இதுவும் ஃபார்ம் ஆகும், லெஃப்ட் சைடு. ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஓகே, அடுத்து யூசஸ் மட்டும்தான்ப்பா. அது பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த இது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. ஸோ இது பாருங்கப்பா, யூசஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸுக்கு நிறையாவே இருக்குது. எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? கேமராவில் யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸு வந்து பார்த்துட்டோம்னா கான்வெக்ஸ் லென்ஸ். அப்புறம் மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப்பில் கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஹியூமன் ஐயில் இருக்கிறதும் கான்வெக்ஸ் லென்ஸ் தான்ப்பா. நம்ம ஹியூமன் ஐ கரெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம்ல, அது ஸ்பெக்டக்கல்ஸ். ஹியூமன் ஐக்குள்ளே இருக்கிறதே கான்வெக்ஸ் லென்ஸ். அது போக வந்து பார்த்துட்டோம்னா இது பாருங்கள் ஸ்பெக்டக்கல்ஸ். அது போக நம்ம போடுற இது. அப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா ரியர் மிரர் இதில் வந்துருச்சுப்பா. மிரர் தேவையில்லை. ஓகேவா? இது தேவையில்லை, இந்த இது. அண்ட் அடுத்தது பாருங்கள் கேமராவில், ப்ரொஜெக்டர்ஸில், டெலஸ்கோப், மைக்ரோஸ்கோப், இது எல்லாமே. ஓகேவா? இது எல்லாமே கான்வெக்ஸ் லென்ஸோட யூசஸ். ஃபைன் தானே? இது வரைக்கும் ஓகேவா? சரி. கான்கேவ் லென்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா அதிகமாக யூஸ் பண்ணுறது மயோஃபியாக்குப்பா. அவ்வளோதான், அதுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கானுங்க. கான்வெக்ஸுக்கு நிறைய யூசஸ் பார்த்தோம். இது நானும் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். இதோட யூசஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா மெயினாக அவனுக்கு கொடுக்குறதே மயோஃபியா. ஓகேவா? இந்த கண்ணோட டிஃபெக்டை சரி பண்ணுறதுக்கு நம்ம கான்கேவ் லென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? கான்கேவ் லென்ஸ் தான் நம்ம போட்டிருக்கிற ஸ்பெக்ஸ் எல்லாமே. இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது தேடி கண்டுபிடிச்சதுப்பா. ஸ்பை ஹோல் இன் டோர்ஸ். நம்ம டோரில் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு சின்னதாக வெளியே யார் இருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு நம்ம சின்னதாக ஒரு லென்ஸ் வைப்போம்ல, அது வந்து பார்த்துட்டிங்கன்னா கான்கேவ் லென்ஸ் தான். அண்ட் அடுத்தது கலீலியோ டெலஸ்கோப். ஓகேவா? டெலஸ்கோப்பில் காம்பினேஷனில் யூஸ் பண்ணுறாங்க. கான்கேவ், கான்வெக்ஸ் எல்லா காம்பினேஷன்லேயும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இது ஒன்றுப்பா. ஓகே கைஸ், ஸோ இதோட லாஸ்ட் டாபிக் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வாட் இஸ் பவர் ஆஃப் லென்ஸ். ஏன்னா லென்ஸுக்கு பவர் இருக்குது தானே. நம்ம ஆப்டிகல்ஸில் போய் நம்ம வாங்குறப்போ சரி, ஐ ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு பவர் எழுதி கொடுப்பாங்க. அந்த பவர் தான் நம்ம வந்து பார்த்துட்டோம்னா லென்ஸாக போடுவோம். கரெக்டாக? ஸோ வாட் இஸ் பவர் அப்படின்னா இட் இஸ் எபிலிட்டி ஆஃப் த லென்ஸ் டு கான்வர்ஜ் ஆர் டைவர்ஜ் த லைட்.
புரியுதா? அது வந்து ஃபோக்கல் லென்த்தை பொறுத்து மாறும். ஒரு லென்ஸுக்கு ஒரு ஃபோக்கல் லென்த்தும் இருக்கும். ஸோ when light falls on the lens, the ability of the lens to converge or diverge the light, it depends upon focal length. So this ability is called power of lens அப்படின்னு சொல்லுவாங்க. So power is always given by P is equal to 1 divided by F. P is equal to 1 divided by F. ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா பவர் இஸ் நத்திங் பட் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃபோக்கல் லென்த்னு சொல்லிடுவாங்கப்பா. பவர் இஸ் நத்திங் பட் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃபோக்கல் லென்த் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபோக்கல் லென்த் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா பவர் ரொம்ப அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஃபோக்கல் லென்த் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா பவர் வந்து பார்த்துட்டோம்னா ரொம்ப அதிகம் அப்படின்னு அர்த்தம். ரைட்? ஸோ இந்த பவரோட யூனிட் வந்து பார்த்துட்டிங்கன்னா டயாப்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, டயாப்டர் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி இதோட யூனிட் வந்து பர் மீட்டர். ஏன் பர் மீட்டர் அப்படின்னா 1 டிவைடட் பை ஃபோக்கல் லென்த். லென்த் அப்படின்னாலே மீட்டர் தானே. ஸோ அப்போ இந்த மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? பர் மீட்டர். ஸோ இந்த ரெண்டையுமே ஞாபகம் வச்சுக்காங்க. இது நிறைய பேர் விட்டுறாங்க, இந்த பர் மீட்டர் அப்படிங்கிறது விட்டுறாங்க. ஸோ நம்மகிட்ட இருக்கிறது ரெண்டு லென்ஸ் தான். கான்வெக்ஸ் லென்ஸுக்கு பவர் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ், கான்கேவ் லென்ஸுக்கு பவர் வந்து பார்த்துட்டோம்னா நெகட்டிவ்ப்பா. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? பவர்னா என்னென்னு? எபிலிட்டி ஆஃப் த லென்ஸ் டு கான்வர்ஜ் ஆர் டைவர்ஜ் த லைட் டிபெண்டிங் ஆன் தேர் இது ஃபோக்கல் லென்த். அதை தான் நம்ம பவர் ஆஃப் லென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? அப்புறம் வந்து இன்னொன்று இப்போதான் நான் வந்து பார்த்துட்டோம்னா பார்த்தேன். நான் அதான் சொன்னேன், எங்கேயாச்சும் ஏன்னா லைக் நானும் ஏதாச்சும் ஒரு சில இடத்துல தப்பு பண்ணிடுவோம்ப்பா. அது கொஞ்சம் ஒரு கேர்லெஸ்ல நான் பண்ணிடுவேன். சாரி ஃபார் தட். லென்ஸ் ஃபார்முலா வந்து பார்த்துட்டோம்னா நான் இப்படி போட்டிருந்தேன். 1/f is equal to 1/v plus 1/u அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போட்டேன்னு நினைக்கிறேன். தெரியல பின்னாடி. இன்னொன்று என்னன்னா, நாங்கள் வந்து ரொம்ப பேசிக்கான ஸ்க்ரீன் ரெக்கார்டர் தான் யூஸ் பண்ணுறோம். இதில் எடிட் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால் தப்பு பண்ணிக்கிட்டா கட் பண்ணி அதில் போட்டுக்கலான்ட்டு. ஸோ நான் ஒரு லெசன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ ஹவ் டு ப்ரிப்பேர் கம்ப்ளீட்லி. தப்பு இல்லாமல் எடுக்கிற அளவுக்கு ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணணும். அட்ட ஸ்ட்ரெச்சில் எப்படி நம்ம கிளாஸ் எடுக்கிறோமோ அதே மாதிரி இங்கே எடுக்கணும். ஸோ இது இடையில வந்து பார்த்துட்டோம்னா கட் பண்ணி தப்பாக இருக்கிறத விட்டுட்டு அப்படிலாம் எதுவும் இங்கே ஜாயின் பண்ண முடியாதுப்பா. ஸோ அதனால் ஏதாச்சும் நான் தப்பு பண்ணேன் அப்படின்னா தயவுசெய்து அதை வந்து பார்த்துட்டோம்னா கொஞ்சம் டைம் ஸ்டாம்போடு நீங்கள் கீழே போட்டிங்கன்னா, ஏன்னா அதை எடிட்டும் பண்ண முடியாது. ஸோ பின்னாடி வரவங்க அந்த இடத்துல கொஞ்சம் கரெக்டாக பார்த்துருவாங்க. ஏன்னா யாருக்கும் நம்ம தப்பான கான்செப்டை சொல்லிடக்கூடாதுல்ல. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஐம் வெரி கீன் அபவுட் திஸ். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா மைனஸ். ஓகேவா? சப்போஸ் எனக்கு தெரியல, எனக்கு ஃபீல் ஆகுது அது தப்பாக சொல்லிட்டனோ அப்படின்ட்டு மைனஸ் இங்கே நான் போட்டுறேன் நான். ஸோ லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது. இது நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் டெரிவேஷனே படிப்பீங்க. லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. ஆக்சுவலாக இதை வச்சு தான், இதுதான் பேரண்ட் ஈக்குவேஷன். இதை வச்சு தான் இந்த ஈக்குவேஷனே மேலே இருக்கிற ஈக்குவேஷனே கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா 1 divided by f focal length is equal to mu minus 1. அதாவது refractive index of the glass 1.5. ஸோ அது நீ லென்ஸ் வந்து கிளாஸாக தான் இருக்கணும்னு தேவையில்லை. சாதாரண தண்ணி கூட இட் ஆக்ட்ஸ் as a lens. கரெக்டு தானப்பா? நீங்கள் தண்ணியில் ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி வச்சுட்டு அந்த பக்கம் ஒரு புக்கை வச்சிங்கன்னா உங்களுக்கு அது வந்து அதோட லெட்டர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி தெரியுமா? ஃபோக்கஸ்டாவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டிமினிஷ்டாவோ என்லார்ஜ்டாவோ தெரியும். ஸோ அப்போ வாட்டர் ஆல்சோ இட் ஆக்ட்ஸ் as a lens. அப்போ அந்த இடத்துல நீங்கள் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.3ன்னு எடுத்துக்கணும். ஸோ அதனால தான் மியூன்னு போட்டுட்டேன். இன்டூ 1 divided by radius of curvature R1. பாருங்க, radius of curvature R1 divided by radius of curvature R2. புரியுதா? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கான்கேவ் லென்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, ஓகே, ஸோ இந்த பக்கம் எனக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஒன்று இருக்குமா? ஓகேவா? அண்ட் அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இருக்குமா? இது R1, இது R2. அதைத்தான் இங்கே போட்டிருக்கானுங்க. மியூங்கிறது என்னது? கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் -1 இன்டூ ஃபோக்கல் லென்த். இதோட ஃபோக்கல் லென்த் என்ன? அதுதான். ஸோ இது வந்து லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைன். இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸோ யூசஸ் பார்த்தாச்சு, மேக்னிஃபிகேஷன் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. ஸோ இனி ஒன்று என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, மொத்த லெசனுக்கு ஒரு டேப்லேஷன் மாதிரி நான் போட்டு காமிக்கிறேன். அதை போட்டுட்டேன் அப்படின்னா யூ கைஸ் வில் பி வெரி கிளியர். ஓகேவா? ஸோ அதை மட்டும் நம்ம இப்போ அடுத்ததில் பண்ணிடலாம். பார்ட் 13ல் அதை நான் பண்ண போகிறேன். ஓகே.